ஹோமோசெப்பியன்ஸ் ஹியூமன்ஸ் எப்படி ஆரிஜின் ஆனாங்க லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்காக அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். எந்தெந்த காலகட்டத்தில் 10,000 பிசிக்கு முன்னாடி பழைய கற்காலம் பேலியோலித்திக் பீரியடில் அவங்க வேட்டையாடி தான் சாப்பிட்டு இருந்தாங்க கற்களை வச்சு. அதுக்கப்புறம் இடைக்கற்காலத்தில் ஃபஸ்ட்டு இடைக்கற்காலம் மீசோலித்திக்கில் தான் அவங்க நெருப்பை கண்டுபிடிக்கிறாங்க 2 கல்லை உரசி. அதுக்கு அடுத்து நியோலித்திக் புதிய கற்காலத்தில் வீல் இன்வென்ட் பண்ணுறாங்க. வீலை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்றாங்க. அப்புறம் மண் குடிசை செய்கிறாங்க. இந்த சாப்பாடை சேமித்து வைக்கிற ஒரு லேண்டை ஒரு வீடு தான் இவங்க சிவிலைசேஷனாக அப்படியே காலப்போக்கில் மாறுது. நாகரிகங்கள் சொசைட்டி எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு வந்த சிவிலைசேஷன் மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன். இது ஈரான், ஈராக், சிரியா இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து ஈஜிப்ட் சிவிலைசேஷன். இது நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அப்புறம் இண்டோ ஆரியன் சிவிலைசேஷன், சைனா சிவிலைசேஷன். இதுக்கு அடுத்து வேதிக் பீரியடில் தான் முக்கியமாக எஜுகேஷன் காஸ்ட்டும் இங்கே தான் பிறக்குது, இங்கே இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து புத்த சமண பீரியடு. இதுக்கப்புறம் 2 செக்ஷனாக பிரியுது, நார்த் சவுத்துன்னு. நார்த்தில் மௌரியன் எம்பையர் நடக்குது. இங்கே அப்படியே பேரெல்லாம் தமிழ் சங்க காலம் ஆரம்பிக்கிறாங்க. சங்க காலம், சங்க மருவிய காலம் போயிட்டுருக்கு. அங்கே குப்தாஸ் போயிட்டுருக்கு. இங்கே அப்படியே சங்க மருவிய காலம் போயிட்டுருக்கு. அங்கே அட்வென்ட் ஆஃப் அராபு, இங்கே பல்லவன் பீரியட், சோழன் பீரியட், பாண்டியன் பீரியட் பேரலாக போயிட்டுருக்கு. அங்கே அட்வென்ட் ஆஃப் அராப்லேருந்து டெல்லி சுல்தானேட்ஸ் வந்துட்டாங்க, துர்க்கீஸ் வந்துட்டாங்க, டெல்லி சுல்தானேட் வந்துட்டாங்க. அப்புறம் இங்கே பாண்டியா பீரியட் வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் இங்கே மிடில் விஜயநகர் பாமனி கிங்டம் வருது. இந்த விஜயநகர் பாமனி கிங்டம் கொஞ்சம் நம்ம சவுத் சைடும் வராங்க, பாளையக்காரர்கள் நாயக்கர்களாக வராங்க. அப்புறம் இதே காலகட்டத்தில் தான் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் உள்ள வராங்க. ஸோ யூரோப்பியன்ஸ் போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச், டேனிஷ் வராங்க. இதில் லாங் லாஸ்டிங்காக பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு மட்டும் இருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் இந்த நார்த்தில் முகல்ஸ், மராத்தாஸை, அப்புறம் சவுத்தில் பூலித்தேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன், மருதுபாண்டியஸ் இவங்க எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்க ரூலிங்காக போய்கிட்டு இருக்கு டோட்டல் இந்தியாவை. பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர் 1756 அந்த 67 அங்கே முடிச்சுட்டு இங்கே கடைசியாக வேலூர் மியூட்டினி எல்லாத்துலேயும் பிரிட்டிஷ் வெற்றி பட்டு பிரிட்டிஷ் ரூலிங் போயிட்டுருக்கு 1770s கிட்டத்தட்ட 70 அந்த ரேஞ்சிலேருந்து. அதுக்கப்புறம் 1770s 1857 வரைக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் தான் போய்கிட்டு இருக்கு. 1857 ஒரு கிரேட் இந்தியன் ரிவோல்ட் நடக்குது. அந்த கிரேட் இந்தியன் ரிவோல்ட்டுக்கு அப்புறம் டைரக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு ஒவ்வொரு ஏரியாலையும் புரட்சிகள் எழுந்து நிறையா பேர் நிறையா தியாகங்கள் பண்ணி நம்மளுக்கு 1947 ஃப்ரீடம் கிடைக்கிது. இது எல்லாமே சிலபஸ்லேயே இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது நல்லா டெப்த்தாகவே பார்ப்போம். இங்கே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா 1947 இந்தியா பாவர்ட்டி, லிட்ரஸி, அன்எம்ப்ளாய்மெண்ட், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், புவர் சானிடேஷன்லேயே இருந்திருக்கு. இப்போவும் அது எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆனால் இருக்குது. இதோட கரண்ட்டாக என்னென்ன ஆட் ஆகிருக்குன்னா கரப்ஷன் ஆட் ஆகிருக்கு, இன்ஃப்ளேஷன் ஆட் ஆகிருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆட் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸாக என்ன படித்தோன்னா இயற்கை தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போனா கண்டிஷன் சரியில்லைனா, கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி படித்தோம். ஸோ இங்கே கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. ஸோ விரைவில் கூடிய சீக்கிரம் எவல்யூஷன் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆஸ் அ ஆஸ்பிரண்ட்டாக இந்த வியூலேயே இந்தியாவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே ஸ்டடி பண்ணிகிட்டே வருவோம். தேங்க்யூ.